வணக்கம். வாசுதேவன், கோல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் தொழில். அது என்ன, அது எப்படி நடக்கிறது, அந்த தொழிலை செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த தொழிலை செய்வதன் மூலம் என்ன சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப திருப்பூர் சார்ந்த பகுதியில் பனியன் கம்பெனிகள் நிறைய இருக்குது. திருப்பூர்ல தான் பனியன் தயாராகிறது. அந்த பனியன் தயாரிக்கும் போது இந்த மாதிரி அப்படிங்கிறது அந்த வெட்டி வீசக்கூடிய அந்த சின்ன சின்ன வேஸ்ட இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நூலா பிரிச்சு இந்த மாதிரி நூல் வேஸ்டா மாத்தி இந்த நூல் வேஸ்டை விற்பனை செய்தால் உங்களுக்கு கிலோவிற்கு ஒரு 60 ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தொழில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த துணி திருப்பூர்ல இருந்து நீங்க வாங்கணும். இந்த துணியை இந்த நூலா மாத்துறதுக்கு இந்த இயந்திரத்தை நீங்க வாங்கணும். இந்த இயந்திரங்கள் நமது நிறுவனம் விற்பனை செய்கிறது. இந்த இயந்திரத்தினுடைய விலை 75,000 ரூபாய். இந்த இயந்திரத்தை நீங்க வாங்கணும்னா திருப்பூர்ல பார்த்துட்டு பணம் கட்டிட்டு உடனே நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். இந்த இயந்திரத்தை வாங்கிட்டீங்க, உங்களுக்கு தேவையான அந்த துணி வெளியில போது எல்லாரும் 54 ரூபாய்க்கு பர் கிலோ விற்பனை செய்யறாங்க. ஆனால் நமது நிறுவனம் 45 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த பனியன் துணி வேஸ்ட வாங்கி கொடுக்குது. அப்போ அந்த வேஸ்ட் நீங்க கொண்டு போறதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் செலவு ஒரு கிலோவிற்கு ஒரு 3 ரூபாய் செலவாகும். திரும்ப இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க நூல் வேஸ்டா இதை மாத்தினீங்கன்னா இதை ரீட்டைல 100 கிராம் பாக்கெட் 200 கிராம் பாக்கெட் போட்டு வித்தீங்கன்னா கிலோ 165 ரூபாய் வரைக்கும் நீங்க விற்கலாம். இதே நீங்க ஹோல்சேல் பிரைஸ் அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு இதை உங்களால விற்க முடியும். அப்போ 45 ரூபாய்க்கு துணியை வாங்கி நூலா மாத்தினா 100 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். அப்ப கரண்ட் பில் ஒரு மணி நேரத்திற்கு 0.38 யூனிட் அப்படிங்கறத எடுக்கும். அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓட்டலாம் அப்படின்னா ஒரு 40 கிலோ வரைக்கும் ஓட்டலாம். அது நீங்க எடுத்த உடனே நடந்துராது. முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும். அப்ப நீங்க பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்து சிறப்பா அந்த துணியினோட நேக்கு தெரிஞ்சு ஓட்டினீங்கன்னா 40 கிலோ வரைக்கும் ஓட்ட முடியும். ஆரம்பத்துல ஒரு 15 to 20 கிலோ தான் ஓடும். ஒரு 2-3 மாசம் பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களால 40 to 50 கிலோ வரைக்கும் கூட ஓட்டலாம். அப்ப இந்த இயந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 75,000 ரூபாய் இயந்திரத்திற்கும் ஒரு துணி 1 டன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 45,000 ரூபாய் துணிக்கும் நீங்கள் முதலீடு செய்து இந்த வியாபாரத்தை வீட்டிலிருந்தே நீங்க செய்யலாம். அப்ப வீட்டுல நீங்க இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும், வெளியில போய் எந்த தொழிலும் செய்ய முடியல, ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்து எடுக்கக்கூடிய இந்த தொழில் ஒரு நல்ல தொழிலா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த பனியன் துணியிலிருந்து பிரிக்கக்கூடிய தொழில் ஒரு நஷ்டத்தை தரக்கூடிய தொழில், இதுல லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அது பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் தான் இருக்கு. இன்னைக்கு ரிஸ்கே இல்லாத தொழில் அப்படிங்கிற தொழில் எதுவுமே கிடையாது. அப்ப எல்லா தொழிலையுமே அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அப்ப ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை நம்ம எவ்வாறு செய்கிறோம், என்ன ஈடுபாட்டோடு செய்கிறோம், எப்படி இதை தவறில்லாமல் செய்ய வேண்டும், எவ்வாறு இந்த தொழில் செய்தால் வெற்றி பெற முடியும் என்ற நுணுக்கத்தை தெரிந்து அந்த தொழிலை நீங்கள் செய்தால் வெற்றி பெற முடியும். அதனால இயந்திரத்தை வாங்கிட்டா துணியை வாங்கிட்டா தன்னை போல அது ப்ரொடக்ஷன் ஆகாது. அப்ப நீங்க உட்காந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி இதை நூலாய் பிரித்து நீங்க இந்த தொழிலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கிலோவிற்கு உங்களுக்கு 60 ரூபாய் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்க செஞ்சு பார்க்கணும். சில அறிவாளிகள் அப்படிங்கிறது வெறும் கணக்கை மட்டும் போட்டு ஒரு யூடியூப்ல பதிவேற்றம் பண்றாங்க. பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்து எடுக்கும் தொழில பெரிய லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவிற்கு முதலீடு போடுகிறீர்கள், எந்த அளவிற்கு உங்களுடைய உடல் உழைப்பை போடுகிறீர்கள், எந்த அளவிற்கு நீங்கள் ஈடுபாடோடு இந்த தொழிலை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் வெற்றி அடைய முடியும். இன்னைக்கு ஹோட்டல் ஆரம்பிச்ச எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா, இல்ல துணி கடை ஆரம்பிச்ச எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா, இல்ல நகைக்கடை ஆரம்பிச்ச எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா? கிடையாது. யார் அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு தொழிலை செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறார்கள்.
அப்ப வந்து ஒரு தொழிலை நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும், அந்த கிளாத்தோட தன்மை என்னன்றது தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த தொழிலை செய்தால் கிலோ 40 கிலோ டெய்லி ஓட்ட முடியுன்ற சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பனியன் துணியிலிருந்து நூலை நீங்கள் வேஸ்டாக மாற்றி விற்பனை செய்தால் உங்களுக்கு கிலோவிற்கு 60 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். இல்ல நான் தயாரிச்சுட்டேன், என்னால விற்க முடியல, இல்ல விற்பனை செய்வதற்கு நான் தயாரா இல்ல, ஆனா இந்த தொழில் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்களால் இந்த நூல் வேஸ்ட விற்க முடியல அப்படின்னு சொன்னால் நாங்க கேட்கக்கூடிய அளவுகளில் நீங்க பேக்கெட் பண்ணி எங்கள் நிறுவனத்திடம் விற்பனை செய்து கொள்ளலாம். அப்ப நீங்க நூல் வேஸ்ட பிரிச்சுட்டீங்க, நாங்க கேட்கக்கூடிய 100 கிராம் 50 கிராம் 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கெட் பண்ணி நீங்க நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்திடம் கொடுத்து அதற்குரிய தொகையை பெற்றுக் கொள்ளலாம். நமது நிறுவனம் கிலோவிற்கு 85 ரூபாய் என்ற அடிப்படையில் இதை எடுத்துக்கோ. அப்ப நீங்க பேக்கெட் பண்ணி கொடுத்தால் 85 ரூபாய், பேக்கெட் பண்ணாம அப்படியே வந்து முதல் நீங்க நூலா சாக்குல வந்து 50 கிலோ 30 கிலோ நீங்க போட்டு கொடுத்தா 75 ரூபாய்க்கு நமது நிறுவனம் எடுத்துக்கொள்கிறது. அப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு சிறு குறு தொழில் வாய்ப்புகள் எதை பயன்படுத்தி நம்ம தொழில் சார் நினைக்கிறவங்களுக்கு பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு தொழில் குறைந்த முதலீட்டில் ஒரு நிறைவான லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக பல ஆண்டுகளாக திருப்பூர் சார்ந்த பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2021 இருந்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இந்த தொழில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. தோல்வி அடைந்தவர்களின் எண்ணிக்கையை விட வெற்றியாளர்களின் எண்ணிக்கையை அதிகமாக கொண்டுள்ள இந்த தொழிலில் நீங்களும் இணைந்து செயல்பட விரும்பினால் நேரில் வந்து இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடை பார்த்து இந்த தொழிலை எப்படி செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை கேட்டறிந்து இந்த தொழிலை நீங்கள் தொடங்கிடுங்கள். வெற்றி வாய்ப்புக்கான தொழிலை மட்டும் வழிநடத்தும் எங்கள் கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்தோடு இணைந்து இந்த தொழிலை நீங்கள் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.